Welcome to Detective Decodes. எச்சரிக்கை. இந்த காணொளியில் சில தகவல்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். மார்ச் மாதம் 2025 உத்தரப்பிரதேசத்தின் மீரட் நகரம் முழுவதும் ஹோலி பண்டிகைக்கான தயாரிப்புகளில் மூழ்கியிருந்தது. நிறங்களின் திருவிழா உற்சாகத்தில் நகரம் திளைத்துக் கொண்டிருந்த வேளையில் ஒரு வாடகை வீட்டின் இருண்ட அறையில் யாரும் கவனிக்காமல் ஒரு பெரிய நீல நிற பிளாஸ்டிக் ட்ரம் அசையாமல் நின்று கொண்டிருந்தது. வெளிப்புறத்தில் அமைதியாக தோன்றிய அந்த வீட்டுக்குள் வட இந்தியாவையே உலுக்கிய ஒரு கொடூர குற்றம் உறங்கிக் கொண்டிருந்தது. அந்த ட்ரம்மின் உள்ளே ஒரு மனிதன் இருந்தான். 29 வயதுடைய மெர்சன்ட் நேவி அதிகாரி சௌரவ் ராஜ்புட். தன் தாயும் சகோதரரும் செய்த தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்காமல் இந்த உலகத்திலிருந்து என்றென்றும் மறைந்து போன சௌரப். இந்த கதை தொடங்குவது 2016. சௌரபும் முஸ்கானும் காதல் திருமணம் செய்து கொண்டனர். குடும்பத்தாரின் எதிர்ப்புகளை மீறி ஒன்றானவர்கள். 2019 அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. மெர்ச்சன்ட் நேவியில் பணிபுரிந்த சௌரப் கடல்களை கடந்து பயணித்துக் கொண்டிருந்த போது மகளையும் கணவரின் வீட்டையும் கவனித்து முஸ்கான் ஊரில் இருந்தாள். பின்னர் வேலை விட்டு ஊருக்கு திரும்பிய சௌரப் தன் சிறிய குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு நீண்ட ஆயுள் இல்லை. திருமணத்திற்கு 4 ஆண்டுகளுக்கு பிறகு முஸ்கானின் வாழ்க்கையில் ஒரு பழைய பெயர் மீண்டும் தோன்றியது. சாஹில் சுக்லா. அவன் முஸ்கானின் முன்னாள் காதலன். பழைய பள்ளி வாட்ஸ்அப் சோசியல் மீடியா குழுவின் மூலம் மீண்டும் தொடர்பு ஏற்பட்டது. இவர்களுக்கு இடையே நட்பு வளர்ந்தது. பின்னர் அது தொலைபேசி அழைப்புகளாகவும் சாட்களாகவும் தவறான உறவாகவும் மாறியது. கணவன் சௌரப் இல்லாத நேரங்களில் முஸ்கான் சாஹிலுடன் சுற்றித் திரிந்தாள். சாஹில் வெறும் காதலன் மட்டுமல்ல, அவன் போதைப் பொருள் அடிமையும் மூட நம்பிக்கைகளிலும் பிளாக் மேஜிக் போன்ற தந்திரவாதங்களிலும் நம்பிக்கை கொண்டவன். இறந்து போன தன் தாயுடன் இன்னும் ஆன்மீக தொடர்பு இருப்பதாக நம்பிய சாஹிலை முஸ்கான் தன் திட்டத்திற்கு திறமையாக பயன்படுத்தி கொண்டாள். சௌரபை விலக்கி சாஹிலுடன் வாழ வேண்டும் என்பதே முஸ்கானின் ஆசை. அதற்காக அவள் ஒரு வித்தியாசமான பயங்கரமான வழியை தேர்ந்தெடுத்தாள். சாஹிலின் இறந்த தாயின் பெயரில் ஒரு ஸ்னாப்ஷாட் கணக்கை உருவாக்கினாள். மகனே, முஸ்கான் நல்ல பொண்ணு, அவள் என்னென்ன சொல்கிறாளோ எல்லாத்தையும் உனக்கு நீ கேளு, அப்படி கேட்டினா அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று அம்மாவின் ஆவி பேசுவதாக அவனை நம்ப வைத்தாள். போதை மற்றும் மூட நம்பிக்கையில் மூழ்கியிருந்த சாஹில் இதையெல்லாம் முழுமையாக நம்பினான். 2024 நவம்பரில் கொலை திட்டத்தை உருவாக்கினர். 2025 பிப்ரவரியில் மகளின் பிறந்த நாளுக்கு சௌரப் வந்தபோது அவனை தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தனர். அதற்காக ஒரு பெரிய கத்தியை வாங்கினர். கடைக்காரரிடம் கோழி மீன் வெட்டுவதற்காக என்று பொய் சொன்னார்கள். தூக்க மாத்திரைகள் குறித்து கூகுளில் தேடினர். பதட்டமும் தூக்கமின்மையும் இருப்பதாக நடித்து ஒரு மருத்துவரிடமிருந்து மருந்து சீட்டை பெற்றனர். அந்த சீட்டில் திருத்தங்களை செய்து அதிக வீரியமுள்ள மாத்திரைகளை மெடிக்கல் கடைகளிலிருந்து வாங்கி வைத்தனர். பிப்ரவரி 24 சௌரப் வீட்டிற்கு வந்தான். மிகவும் அன்பான மனைவி போல் முஸ்கான் நடித்து காட்டினாள். முதல் முயற்சியில் மதுவில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்தாலும் சௌரப் மயங்கவில்லை. ஆனால் மார்ச் 4 விதி அவனை தோற்கடித்தது. தன் அம்மா செய்து கொடுத்த உணவுடன் வீட்டிற்கு திரும்பிய சௌரபுக்கு முஸ்கான் அதில் மாத்திரைகளை கலந்து கொடுத்தாள். சோர்வால் சௌரப் மயங்கி விழுந்தான். உடனே முஸ்கான் சாஹிலை அழைத்தாள். முதலில் கத்தியில் அவன் நெஞ்சில் குத்தியது முஸ்கான் தான். பின்னர் சாஹிலும் சேர்ந்தான். சௌரப் இறந்துவிட்டான் என உறுதி செய்த பின்பு அவர்கள் உடலை துண்டு துண்டாக வெட்டினர். கைகளும் தலையும் சாஹில் தன் தந்திரவாத பிளாக் மேஜிக் பூஜைகளுக்காக எடுத்துச் சென்றான்.
மீதமுள்ள உடற்பாகங்களை முன்கூட்டியே வாங்கி வைத்திருந்த பிளாஸ்டிக் ட்ரம்மில் போட்டு சிமெண்ட்டும் கான்கிரீட்டும் ஊற்றி உறைய வைத்தனர். அந்த இரவு கணவனின் உடல் அடைக்கப்பட்ட அந்த ட்ரம்மிற்கு அருகிலேயே உள்ள கட்டிலில் முஸ்கான் தூங்கினாள். கொலைக்கு பிறகு குழந்தைகளை தன் பெற்றோரிடம் ஒப்படைத்துவிட்டு முஸ்கானும் சாஹிலும் ஹிமாச்சலுக்கு ஹனிமூன் பயணம் சென்றனர். அங்கே ஹோலியும் சாஹிலின் பிறந்த நாளும் கொண்டாடினர். பயணம் முழுவதும் சௌரபின் கைபேசி முஸ்கானிடமே இருந்தது. சௌரப் உயிருடன் இருப்பது போல காட்ட அவள் மெசேஜ்களுக்கு பதிலளித்து கொண்டிருந்தாள். சமூக ஊடகங்களில் புகைப்படங்களையும் பதிவிட்டுக் கொண்டிருந்தாள். ஆனால் சௌரபின் குடும்பத்திற்கு சந்தேகம் எழத் தொடங்கியது. அழைத்தால் போன் எடுக்கவில்லை. சகோதரி அனுப்பிய ஹோலி வாழ்த்துக்களுக்கு பதில் வந்தாலும் சௌரபை காணவில்லை. இறுதியில் மார்ச் 18ஆம் தேதி அவனது சகோதரன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தான். வீட்டு வாடகை உரிமையாளருடன் ஏற்பட்ட தகராறுக்கு பிறகு முஸ்கான் வீடு மாற்ற முடிவு செய்ததே இந்த வழக்கில் திருப்பு முனையாக அமைந்தது. வீட்டு பொருட்கள் எடுத்துச் செல்ல வந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் ஊழியர்களால் அந்த நீல நிற ட்ரம்மை அசைக்க கூட முடியவில்லை. இது என்ன இவ்வளோ கனமா இருக்கு, ஏன் இவ்வளோ வெயிட்டா இருக்கு, உள்ள என்ன இருக்குதுங்க என்று கேட்டபோது, பழைய இரும்பு பொருளெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேங்க, அதனால வெயிட்டா இருக்கு என்று முஸ்கான் பதிலளித்தாள். 5-6 பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு தூக்கிய போது ட்ரம்மின் மூடி சற்று திறந்தது. உள்ளே சிமெண்ட் கான்கிரீட் தெரிந்ததும் சந்தேகம் வலுவானது. காவல்துறை வந்து ட்ரம்மை சோதித்தது. கான்கிரீட்டை உடைத்து அகற்றிய போது சௌரபின் உடல் இருந்தது. பிடிபடுவது உறுதி என உணர்ந்த முஸ்கான் தன் பெற்றோரிடம் சென்று குற்றத்தை ஒப்புக்கொண்டாள். இன்றும் அந்த காவலர்களையும் உறவினர்களையும் நடுங்கச் செய்வது அந்த வீட்டில் இருந்த சிறு குழந்தையின் வார்த்தைகள்தான். பாப்பா, அப்பா எங்கம்மா என்று கேட்டபோது அந்த அப்பாவி குழந்தை சொன்னது, அப்பா அந்த நீல ட்ரம்மில் உள்ளே இருக்கிறாரு. காதல் பகையாகவும் நம்பிக்கை துரோகமாகவும் மாறிய இந்த கதையில் இன்று முஸ்கானும் சாஹிலும் சிறையில் இருக்கிறார்கள். சௌரப் என்ற இளம் மனிதனின் நினைவுகள் மட்டும் அந்த கான்கிரீட் ட்ரம்மின் இருளில் உறைந்தே கிடக்கின்றன. இதுபோன்று சமகாலங்களில் நிகழும் குற்றமும் பின்னணியும் அவற்றை காவல்துறையினர் நேர்த்தியாக கையாளும் விதங்களையும் நமது பாணியில் சொல்வது பிடித்திருந்தால் டிடெக்டிவ் டிகோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெருமைக்குரிய தமிழ்நாடு காவல்துறையினருக்கு டிடெக்டிவ் டிகோட்ஸின் பிக் சல்யூட்.